அப்படியே நேரலையில் கடன்னு வாசிச்சாரு. செய்தியாளர்களை வச்சு பண்ணாமல் இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்னு ஆரம்பித்து கொண்டு போனார். என்னத்துக்கு இந்த விஷயம்னா சென்சியை கவர் பண்ணுறாராம். சொல்கிறாரு 31 நாம் எலெக்ஷனில் போட்டி ஓடுதோம், இப்போ இயக்கமாக ஆரம்பிக்கிறோம், அதுக்கப்புறம் கட்சியாக கொண்டு போகிறோம், ஆட்சி கட்டில் உட்காரோம், எல்லாரும் என் கூட வாங்கன்னு கூப்பிடுதாரு. முடிஞ்சவங்களாம் போங்க அந்த பக்கம். ஆனந்தமாக அன்போடு தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் இயக்கத்தை நாம் துவங்க இருக்கின்றோம். இது அரசியல் இயக்கமா கட்சி இல்லையா அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கவே வேண்டாம். கண்டிப்பாக தமிழகத்தில் அடுத்து நடக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பொது தேர்தலில் நம்முடைய கட்சி போட்டியிடும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசியல் கட்சி இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இருந்தாலும் கூட என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார். தலைவர்கள் எப்படிப்பட்டவர், நாம எல்லாம் என்னுடைய நம்பிக்கை, நம்முடைய நம்பிக்கை வருகின்ற காலத்தில் நம்முடைய அரசியல் இயக்கம் கட்சியாக மாறும் பொழுது மக்கள் அந்த தரத்தை பிரித்து பார்ப்பார்கள். தலைவர்கள் எப்படிப்பட்டவர், நாம எல்லோருமே காமன் மேன் பொலிட்டீஷியன்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி தான் மக்கள் நம்மளை பார்க்க போறாங்க. தூரத்திலிருந்து நாம் கை காட்ட போவது கிடையாது. ஏன்னா நாம் யாரும் அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வரவில்லை, அப்படிப்பட்ட வளர்ப்பு நமக்கு இல்லை, நாம் யாரும் அப்படி இல்லை, தமிழனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை. அதெல்லாம் கூட நம்முடைய அரசியலில் முதல் நாள்ல இந்த கல்ட்டு பாலிடிக்ஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்கிறாங்க, ஆனால் அதே கல்ட்டு பாலிடிக்ஸ். நம்ம அதில் இருக்க போகிறது இல்லை. கல்ட்டு பாலிடிக்ஸ்லேருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளாக 10 பேர் கொண்டாடணுமா? அதனால தான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யணும். என்னுடைய பிறந்தநாள் என்பது உங்கள் பிறந்தநாளை போல ஒரு நாள். நான் அரசியல் வருவதை என் பிறந்தநாளை எப்பவுமே கொண்டாடினது கிடையாது. அரசியல் வந்ததுக்காக சில பேர் போஸ்ட் அடிச்சு ஒட்டுறான். அந்த கலாச்சாரத்தையும் உடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்று நம்ம எதுவுமே பேசலைங்க, இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இந்த கல்ட்டு பாலிடிக்ஸ்லேருந்து வெளியே வரணும், ஒரு காமன் மேன் பாலிடிக்ஸை முன்னிறுத்தணும். சமரசம் இல்லாத கொள்கை இருக்கக்கூடிய இயக்கமாக அது கட்சியாக முன்னாடி வரணும். அவ்வளவு குவாலிட்டியான லீடர்ஸை நம்ம பில்ட் பண்ணணும்.